வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ தலைப்பு, அதிக கொழுப்புள்ள உணவு கணையத்தை பாதிக்குமா? பேங்க்ரியாஸை அஃபெக்ட் பண்ணுமா? பேங்க்ரியாஸை மட்டும் இல்லை, உடம்பு எல்லாத்தையுமே அது அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ பேங்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதிகமாக உள்ள கொழுப்பு உணவு என்றைக்குமே நமக்கு நல்லது கிடையாது. நம்பர் 1. எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பேங்க்ரியாஸ் கணையம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஆர்கன். அதாவது வயிற்றுக்கு பின்பகுதியில் ஸ்பைனுக்கு மேலே, அதாவது முதுகெலும்புக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கிற இதோட மெயின் ஃபங்க்ஷனே டைஜஷன். இதில் வந்து எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன்னா ஹார்மோன், இன்சுலின், குளுக்கோகான், இதுமாதிரி ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணி நம்ம மெட்டபாலிசத்தை உருவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது எக்ஸோக்ரைன். எக்ஸோக்ரைன் அப்படின்னா ஹார்மோனை தவிர என்சைம்ஸ், அதாவது ஒரு ப்ரோட்டீனை ஜீரணிக்கிறதுக்கு, ஒரு ஃபேட்டை ஜீரணிக்கிறதுக்கு இதை உள்ள ஹார்மோன்ஸ் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணி அதோட வேலையை பார்க்கும். ஸோ இப்போ அதிக ஃபேட் உள்ள உணவு வந்து பேங்க்ரியாஸை எப்படி பாதிக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நார்மலாகவே கொழுப்பு அந்த வந்து ஜீரணிக்கிறதுக்கு பேங்க்ரியாஸோட வேலை ஜாஸ்தி. ஸோ நீங்கள் அதிகமாக கொழுப்பு சாப்பிட உங்களுக்கு பேங்க்ரியாஸ் ரொம்ப வேலை செய்யணும். அது நாள்பட்டு ரொம்ப நாள் வேலை செய்யும்போது அது சீக்கிரமாக பேங்க்ரியாடைட்டிஸ், அதாவது அலர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது தவிர இந்த இப்போ கொழுப்புன்னு இருக்கும்போது அதில் கொஞ்சம் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்பெஷலி ட்ரைக்ளிசரைட்ஸ் அது இன்க்ரீஸ் ஆனாலும் அது டைரெக்டாக கணையத்தை தான் பாதித்து பேங்க்ரியாடைட்டிஸ் வரலாம். இது அதே மாதிரி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வெயிட்டும் போடலாம். ஸோ வெயிட்டாக உள்ளவங்க, உடல் பருமன் இருக்குது, ஸோ இந்த ஃபேட் ஐட்டங்கள் நிறைய சாப்பிடும்பொழுது அதனாலையும் இன்ஃப்ளமேஷன், அதாவது நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க, அது வந்து எல்லா ஆர்கனை பாதித்தாலும் எஸ்பெஷலி இந்த பேங்க்ரியாஸை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி கொழுப்புள்ள ஐட்டங்கள் இல்லை இந்த கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறவங்களுக்கு பித்தப்பையில் கல் வரலாம். ஸோ பித்தப்பையில் கல் வந்தாலும் கால் ஸ்டோன் பேங்க்ரியாடைட்டிஸ், கால் ஸ்டோன்னால் அதை பித்தப்பையினால் கணையம் பாதித்து அதுலேயும் இன்ஃபெக்ஷன், அலர்ச்சி இதுமாதிரி ஏற்படலாம். இது தவிர இந்த கொழுப்பு அதிகமாக உள்ள உணவு நிறைய சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சுகர் லெவல், டயபெட்டிஸ் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இன்சுலின் நிறைய வேலை செய்யணும். ஸோ நிறைய வேலை செய்யணும்னா அந்த பேங்க்ரியாஸ் எப்பவும் நிறைய வேலை செய்யும் பொழுது அதுமாதிரி அதில் அலர்ச்சி வரலாம். இது ஒரு காரணம். சரி, கணையம் எப்படி நமக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட், நல்ல உடல் பருமன் இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு அவர்ஷன் டு ஃபேட்டி ஃபுட், எனக்கு வந்து ஃபேட் ஐட்டமே சாப்பிட முடியல, கொஞ்சமாக சாப்பிட்டா வயிறு உப்பசமாயிருது, வயிறு இங்கே வலிச்சு அப்படியே நடு முதுகில் அப்படியே கத்தி வச்சு குத்துன மாதிரி வலிக்குது, ஏப்பமாக வருது, மஞ்சக்காமாலை இருக்குது, இல்லை வயிறு வந்து உப்பமாக இருக்குது, பெருசாக இருக்குது, இதுமாரிலாம் இருந்தால் அது கணைய பாதிப்பாக இருக்கலாம். வயிற்று வலிக்கு எவ்வளவோ காரணம் இருக்கலாம். பட் இது வந்து இந்த வெயிட் உள்ளவங்க, கொஞ்சம் 40 வயசாகிடுச்சு, ஆல்கஹால் சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு இதோட பாதிப்புகள் அது மாதிரி தான் கணைய பாதிப்பாக இருக்கலாம். ஸோ அது எப்படி வெளியே தெரியும்? முதல்ல வந்து இந்த ஃபேட் ஐட்டங்கள்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அடுத்து வெயிட் வேகமாக குறையும். ஸோ வலி ஒரு பார்ட்டாக இருந்தாலும் வெயிட் வேகமாக குறையும். ஸோ மோஷன், அதாவது க்ரானிக் ஸ்டேஜ்லாம் போயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப நாள்பட்டதாக இருந்ததுன்னா மோஷனில் வந்து அந்த ஃபேட் அப்சார்ப்ஷன், அதாவது கொழுப்பு சரியாக அப்சார்ப் ஆகாதனால கொழுப்பெல்லாம் மோஷனில் போனீங்கன்னா அப்படியே அந்த கொழுப்பு டாய்லெட்டில் மிதக்கும். இது மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கணையம் பாதிச்சிருக்கலாம். அதுவும் ஃபேட் ஆயில். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல வந்து கொழுப்புள்ள சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அதை அட்லீஸ்ட் கம்மி ஆக்கிக்கணும். ஆல்கஹால் சாப்பிடவே கூடாது. எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். வேக வச்சதா ஃபைபர் ரிச் டயட்டாக சாப்பிட்லாம். இதெல்லாம் பண்ணாவே உங்களுக்கு வந்து கணையத்தை பாதிக்கலாம். ஸோ கணையத்தை பாதுகாத்திங்கன்னா அடுத்தது சுகர் வராது. சுகர்னால் மெயினோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராது, அதனால் வெயிட்டு போடாது. ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்ட், இதனால் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ ஜென்ரலாக கொழுப்புங்கிறது உடம்புல எந்த பகுதியுமே அஃபெக்ட் ஆனாலும் கணையம் கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.